கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தின் 12வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் கடந்த 7 மாதங்களிலும் நம்மை நடத்தி இந்த 8வது நாளிலும் 8வது மாதத்தின் 3வது நாளிலும் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கடந்த 7 மாதங்களை அவருடைய கிருபையினாலே கடந்து வந்தோம். இந்த 8வது மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் இந்த 3ஆம் நாளிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எல்லாருமே சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையினாலே இருக்கிறேன். என்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வம் இயேசு. உபாகமம் 28வது அதிகாரத்தின் 1வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 257வது பக்கம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இன்னும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரயாசம் என்ன? அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனத்தை செலுத்த வேணும். அவருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனத்தை செலுத்த வேணும். விலகி செல்ல முடியும். அவருடைய கட்டளைகளை விட்டு விலகி செல்ல இயலும். அவருடைய கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளும்படிக்கு, கட்டளைகளின்படி செய்ய நாம் கவனமாக இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தர் இயேசுவினாலே ஆகும். நீயோ என்றால் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். நீ கவனமாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உண்மையாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன்னை தனிப்பட்ட முறையிலே தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சங்கீதம் 81:11 பழைய ஏற்பாட்டிலே 722வது பக்கம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. எப்படி மேன்மை உண்டாகும்? என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது மட்டுமா? இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஏனென்று கேட்டால், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும்.
என்பதை அறிந்திருந்தாலும் என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவிகொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. 12வது வசனம், 81வது சங்கீதத்தின் 12வது வசனம், ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்க மறுக்கிறது, அது என்னை விரும்புவதில்லை. ஆகையால் அவருடைய இருதயத்தை கடினப்பட்டு போகும்படியாய் விட்டுவிட்டேன். அவருடைய இருதயம் கடினப்படுகிறது. நீதிமொழிகள் 23:19 சொல்லுகிறது, என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு நான் என்ன செய்து விட்டேன்? விட்டுவிட்டேன். ஆனபடியினாலே தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். உபாகமம் 32வது அதிகாரம் 28வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 266வது பக்கம். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். வசனங்களை எல்லாம் குறிப்பெடுத்து தயவு செய்து உங்கள் வேத வாசிப்பு நேரத்திலே நீங்கள் வாசித்து உங்களுடைய இருதயத்தை சரி செய்து நல்வழியிலே நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபையாய் அருமையாய் கொடுக்கிற அற்புதமான வேத வசனங்கள். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். நீ உண்மையாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க விரும்பவில்லை, நீ என்னை விரும்பவில்லை. ஆகையால் உன் இருதயத்தின் கடினத்திற்கே உன்னை விட்டுவிட்டேன். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 23:19 என் மகனே இந்த வசனங்களுக்கெல்லாம் நீ செவி கொடு, செவி கொடுத்தால் ஞானமடைவாய், அப்பொழுது உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்துவாய். உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்துவாய். நாமெல்லாம் யாருடைய ஜனம் சொல்லுங்க? இயேசுடைய ஜனம். அல்லேலூயா. நாமெல்லாம் இயேசுடைய ஜனம். எத்தனை சத்தியங்களை கேட்டாலும் அந்த சத்தியத்தின் நிமித்தமாய் நம்முடைய இருதயம் ஞானமுள்ள இருதயமாய் காணப்படுகிறதா? ஆகவே அவர் சொல்லுகிறார் உபாகமம் 32:28 இந்த ஜனங்கள், இந்த தேசத்தார், ஜாதி என்று சொன்னால் நேஷனாலிட்டி, ஒரு குறிப்பிட்ட தேசத்தார், யோசனை கெட்டவர்கள். அவர்களுக்கு என்ன இல்லை? உணர்வே இல்லை, மரத்து போனோம். இருதயம் கடினப்பட்டது, உணர்வு இல்லை. ஆகவே மீண்டுமாக அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஞானமடைந்து அதை உணர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. முடிவு என்பது ஒரு தொடக்கத்தின் ஆரம்பம். யாருக்கெல்லாம் புரியுது? இனிமே நான் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல தொடக்கத்தின் ஆரம்பம். 8 மணி வரைக்கும் யாரெல்லாம் தூங்குனீங்க இன்னைக்கு? இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. வேதத்தின் அடிப்படையிலே கேளுங்க.
யோசனை கெட்ட, உணர்வு இல்லாத எல்லாருடைய ஜனங்கள் தான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என் ஜனமோ, சங்கீதம் 81:11, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, அவர்கள் என்னை விரும்பவில்லை. எனவே நான் என்ன செய்தேன்? அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். எனவே இப்பொழுது நீங்கள் ஞானமடைந்து உணர்வடைந்து யோசனையோடு கூட ஒரு முடிவெடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நலமா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே முடிவு என்பது ஒரு நல்ல ஆரம்பத்தின் தொடக்கம். இனிமே நான் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேன். ஒரு அல்ல சொல்லாமா? ஞானம் அடைவதற்கு அதுவே வழி. ஞானம் அடைவதற்கு அதுவே வழி. உபாகமம் 32வது அதிகாரத்தின் 29வது வசனம். எல்லாருமா வாசிங்க. இப்ப அவர்களை எடுத்துட்டு நான் ஞானமடைந்து, நாங்கள் ஞானமடைந்து, நான் ஞானமடைந்து இதை உணர்ந்து என் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். ஏனென்று கேட்டால் தங்கள் யோசனையின்படியே நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போ யாரெல்லாம் உங்க சுய யோசனையின்படி ஆலயத்துக்கு வந்தீர்களோ அவர்களெல்லாம் கர்த்தரை இயேசுவாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சிலர் என்ன செய்யணும்னா, என்ன யோசிக்க, நேரம் ஆச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியுமா தெரியாதா? தெரியும். வேற என்ன யோசனை? அதுதான் அவர் சொல்றாரு, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி. யோசனை கெட்ட ஜாதி. அவர்கள் இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி. அவர்கள் யோசனைப்படியே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே போனால் என் முடிவு என்னவா இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டால் உங்களுக்கு நலமாயிருக்கும். சங்கீதம் 146 4வது வசனம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். எனவே தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். தங்கள் யோசனைப்படியே நடக்கிற ஜனங்களாகிய நீங்கள் ஓர் நாளிலே மண்ணுக்கு திரும்ப போகிறீர்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் மண்ணுக்கு திரும்ப போகிறோம்? யாரெல்லாம் விண்ணுக்கு திரும்ப போகிறோம்? விண்வெளியில போய் குடியிருக்க போறாங்களாம். ஒருத்தர் போய் ஒரு 10 நாள் மாத்திரம் இருந்துட்டு வந்துட்டார். அவங்களாம் விண்வெளிக்கு போகலை, மத்திய ஆகாயத்துக்கு தான் போயிருக்காங்க. ஆகாயம் வரைக்கும் போயிருக்காங்க. மண்ணுக்கு திரும்ப போகிற நான் என் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். நான் மண்ணுக்கு திரும்பும் போது என் யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆகவே என் யோசனைகள் என்னிலே இருக்கும் பொழுதே நான் உணர்வடைந்து ஞானமடைந்து நல்ல ஒரு முடிவை சிந்தித்துக் கொண்டால் அது எனக்கு நலத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். என் ஆவி ஒரு நாளிலே பிரியும். அல்லேலூயா. ஆவி பிரியும், மண்ணுக்கு திரும்புவான், யோசனைகள் அழியும். ஆவி பிரியும், மண்ணுக்கு திரும்புவான், யோசனைகள் அழியும். யோசனை கெட்ட ஜாதியே, உன் யோசனைப்படியே நீ நடந்து கொண்டிருந்தால், நீ ஞானமடைந்து உணர்வடைந்து நல்ல ஒரு முடிவை எடுத்துக்கொண்டால் உனக்கு நலமாயிருக்கும். என் சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உண்மையாக செவி கொடுத்தால் அது உனக்கு மேன்மையை கொண்டு வரும். ஆகவே ஆவி பிரிவதற்கு முன்னதாகவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆவியான் தேவன் சொல்லுகிறார். என் ஆவி என்னை விட்டு பிரிவதற்கு முன்னதாகவே
நான் உணர்வடையவும் ஞானமடையவும் அறிவடையவும் என் வழியை சரி செய்யவும் என் யோசனை விட்டு வேதத்திற்கு திரும்பவும் ஆவியான தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவி என்றால் ஸ்பிரிட். ஆவி என்றால் ஸ்பிரிட். நல்லாவி, கெட்டாவி, தீயாவி, தூயாவி, கொட்டாவி எல்லாமே ஆவிதான். நீராவி, இன்விசிபிள் மேட்டர் இட் இஸ். கண்களில் காண முடியாத இந்த ஆவி. இந்த ஆவி ஒரு நாளிலே பிரிய போகிறது. எப்போது பிரியும் என்று ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் நிச்சயமாக பிரியும் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆவி விடாது இருக்கிறதுக்கு ஆவியினால் ஒரு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே ஆவி பிரியும், மண்ணுக்கு திரும்புவாய். அந்நாளிலே உன் யோசனைகள் அழிந்து போகும். ஆகவே உன் யோசனைப்படியே நீ நடக்காமல் என்னுடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுத்த ஞானம் அடைந்து உன் இருதயத்தில் நல்வழியில் நடத்தும்படிக்கு, நான் நடத்தும்படிக்கு ஆவியான தேவன் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 288வது பக்கம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, அக்காலங்களிலே எழுதப்பட்ட இக்காலமானது பிற்காலமாயிருக்கிறது. பிற்காலங்களிலே மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, உண்மையா எனக்கு செவி கொடுக்க மனதில்லை, என்னை விரும்பவில்லை, என் ஜனம் இக்காலத்தில் உள்ள விசுவாச பிள்ளையுடைய நிலையை 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுகிறது. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு நான் விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைப்படியே அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். என்ன யோசனை என்று கேட்டால், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். என் சத்தத்திற்கோ இவர்கள் உண்மையாக செவி கொடுப்பதில்லை. இந்த வஞ்சிக்கிற ஆவி, பிசாசின் உபதேசம், இவைகளுக்கு செவி கொடுத்தல், செவி கொடுத்தல். சரி, பிசாசின் பிடியிலே இருந்து விடுதலை அடைந்திருக்கிறவர்கள் பிசாசின் சுபாவத்தில் இருந்து இன்னும் விடுதலை அடையவில்லை. பொல்லாங்க நம்மை தொட முடியாது. எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்கள். நமக்கு யாராலும் செய்வனை வச்சா அது வேலை செய்யாது. ஏவுதல் வச்சா எவன் ஏவுதல் வைக்கானோ அவனையே கழுத்து பிடிச்சி நெரிக்கும். மாந்திரிகமெல்லாம் பண்ணவே முடியாது. இயேசுவோட ரத்தத்தினால் நீங்களும் நானும் கிரயமாய் கொள்ளப்பட்டபடியினாலே, இயேசுவின் பிள்ளைகளாய் மாறிப்போனபடியினாலே நம்முடைய சரீரத்தை அவன் தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே நாம் பிசாசின் பிடியிலே இருந்து விடுதலையாகி இருக்கிறோம். அதே வேளையிலே பிசாசின் சுபாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள்லாம் பிசாசா என்று நீங்கள் கேட்டால் அது உங்களுடைய சுபாவத்தை பொறுத்தே முடிவு செய்யப்படும். பிசாசின் பிடியிலே இருந்து விடுதலை அடைந்திருக்கிற நான் பிசாசின் சுபாவத்தில் இருந்து விடுதலை அடைந்திருந்தால் என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுத்து ஞானம் அடைந்து உணர்வடைந்து என் இருதயத்தை நல்வழியிலே நடத்த என்னை நானே ஒப்புக் கொடுப்பேன். பிசாசின் பிடியிலே இருந்து விடுதலை அடைந்திருக்கிற நான் பிசாசின் சுபாவத்தில் இருந்திருந்தால் என் இருதயத்தை நானே கடினப்படுத்தி இருப்பேன். என் இருதயம் நல்வழியிலே செல்லவில்லை. அப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? வஞ்சிக்கிற ஆவிக்கு என்னை நானே இடம் கொடுத்து, சரி, வஞ்சித்தல் என்றால் என்ன? ஏமாற்றுதல், சூழ்ச்சி செய்தல், நம்ப வைத்து, அதை நீங்க தான் சொல்லணும்.
இயேசு என்ற பெயரிலே நம்பி வந்திருக்கிற உங்களை என் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாய் உங்களை நான் வஞ்சித்தால், ஊழியக்காரன் என்ற போர்வையில் இருக்கிற நான் வஞ்சிக்கிற ஆவிக்கு வேலை செய்கிற ஊழியன். யாருக்கெல்லாம் புரியுது? சில ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாருக்கும் நல்லா பாடம் நடத்துவாங்க, எல்லாருக்கும் ஒரே கேள்வி, எல்லாரும் ஒரே பதில் தான். சில மாணவர்களுக்கு மாத்திரம் ஒரு மார்க்கை 2 மார்க்கை குறைச்சி போட்டு அவனை ஃபெயில் ஆக்குவாங்க. நான் படித்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது. அதான் வஞ்சிக்கிறது, வஞ்சித்தல். அப்போ வஞ்சிக்கிற ஆவி எப்படி வேலை செய்யும்? பிசாசின் ஆவி எப்படி வேலை செய்யும்? பிசாசு வந்து உலகத்தில் போதிக்குமா? ஆதியிலே ஏதேனிலே 2 மக்கள் வாழ்ந்தார்கள். 2 பேரா? முழு உலகத்திலையும் 2 பேர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை பேர்? 2 பேர். ஆண் எத்தனை, பெண் எத்தனை என்றால் ஆண் ஒருவர், பெண் ஒருவர். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். யாராலே? பிசாசின் உபதேசத்தினாலே. உன் தேவனாய் கர்த்தருக்கு உண்மையாய் செவி கொடுத்து கொண்டிருந்தாய், இப்பொழுது என்ன செய்தாய்? அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க விரும்பவில்லை, உனக்கு அந்த ஆசையே இல்லை. ஆகவே உன் தேவனாய் கர்த்தர் உன் இஷ்டத்துக்கு விட்டு விட்டார். ஒரே நாளிலே ஏவாள் வஞ்சிக்கப்படவில்லை, ஒரே நாளிலே வீழ்ச்சி உண்டாகவில்லை, ஒரே நாளிலே ஆதாம் ஏமாற்றப்படவில்லை. பல காலங்களாக தேவனாய் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதே வேளையிலே தேவனாகிய கர்த்தரையே வஞ்சிக்கும்படிக்கு இவருடைய இருதயம் கடினப்படுகிறதை தேவனாய் கர்த்தர் அறிந்து அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு அவர் விட்டுவிட்டார். அவர்கள் தங்கள் யோசனைப்படி நடந்தார்கள். சங்கீதம் 81:12. இதன் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? நான் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவன், இயேசுடைய பிடியிலே இருக்கிறவன், பொல்லாங்களுடைய பிடியிலே இருந்து விடுதலை அடைந்தவன். ஆனால் என் இருதயம் பிசாசின் சுபாவத்தை உடையதாய் இருந்தால், நான் என் ஆவி பிரியும் முன்னதாக, நான் மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்னதாக என் யோசனைகளை எல்லாம் சரி செய்து, ஆவியான தேவன் என் ஆவி பிரிவதற்கு முன்பாக ஆவியில எனக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை, ஆவியான தேவன் என் ஆவி பிரிவதற்கு முன்பாக என் ஆவிக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை, யோசனை என்ன என்று கேட்டால், பிற்காலங்களிலே மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள். நீயோ வென்றால் என் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே வஞ்சிக்கிற ஆவி வந்து நேரடியாலாம் வந்து யாரையும் வஞ்சிக்காது. வஞ்சிக்கிற ஆவி எனக்குள்ளாக வந்து தான் உங்களை வஞ்சிக்கும். அதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? யூதாசு இயேசுவோடு கூட இருந்தார் 3 ஆண்டுகள். இயேசுவோடு கூட இருந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக அவருக்குள்ளாக ஒரு பிசாசும் சுபாவமும் இருந்து கொண்டு இருந்தது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஐஸ்வர்யம், கனம், மேன்மை. ஐஸ்வர்யமும் கனமும் இயேசுவாலே உண்டாகும்படிக்கு இயேசுவோடு கூட இருக்கிறதை போல இருந்தாலும் அவர் என்ன செய்தார்? சனகரின் சங்கத்தாரோடு தொடர்பு வைத்திருந்தார். ஏற்ற சமயம் பார்த்து இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டார். அப்ப யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்ல காரணம், அதுவரையில் இயேசு அவனை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார். இப்போது தேவ சித்தம் நிறைவேற வேண்டிய கட்டம் வந்துவிட்டது. ஆகவே யூதாசுக்குள் சாத்தான் புகும்படியான அனுமதியை அவரே கொடுத்தார். அவர் கொடுக்காவிட்டால் யூதாசுக்குள் பிசாசு வர முடியாது. அதே போல பேதுரு, இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை இயேசு கடிந்து கொண்டார். இந்த 2 ஆதாரங்களை நீங்கள் நன்றாக நிதானித்து பாருங்கள். அவரோடு கூட இருந்தாலும் வஞ்சிக்கிற ஆவிக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை கொடுக்க முடியும். வஞ்சிக்கிற ஆவியினாலே
அவரை நம்பி இருக்கிற ஜனங்களாகிய உங்களை நான் வஞ்சிக்க முடியும்? நான் அவனால் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுத்து ஞானம் அடைந்து என் இருதயத்தை நல்வழியில நடத்தினால் உங்களுடைய இருதயம் வாழும் மகிழும். அப்ப வஞ்சிக்கிறாவை எப்படி வேலை செய்யும்? ஆப்பிரிக்காவிலே ஒரு போதகர் என்ன செய்தார்? இயேசுவை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், என்னோடு கூட உபவாசம் பண்ண யாரெல்லாம் வருகிறீர்கள்? 40 நாள் உபவாசம். சபையில் 40க்கு மேற்பட்ட ஜனங்கள் 40 நாள் இரவு பகலாய் குடியாமல் புசியாமல் தூங்காமல் ஜெபம் பண்ணி கொண்டு ஒவ்வொருத்தராக இறந்து போனார்கள். காவலில் வைக்கப்பட்டு இறந்து போனார்கள். காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இன்னொரு போதகர் சொல்லுகிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில மேய்க்கிற தேவனாய் கர்த்தர் நம்முடைய கர்த்தர் ஆப்பிரிக்க தேசத்திலே விசுவாச பிள்ளைகள் எல்லோரும் எழுந்திருந்து வெளியிலே புல்லை மேயுங்கள் என்று சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் போய் புல்லை தின்கிறார்கள். அங்குள்ள தொட்டியிலே தண்ணீரை குடிக்கிறார்கள். வஞ்சிக்கிற உபதேசம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே நம் தேசத்திலே உங்களுடைய வங்கி கணக்கிலே பணம் உண்டாகும் இயேசு நாமத்தினாலே என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் வஞ்சிக்கிற உபதேசம். இப்பொழுது உங்களுடைய மணிப்பர்சிலே பணம் வந்திருக்கிறது, எடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள், பிசாசின் உபதேசங்கள். இவைகளினாலே நமக்கு என்ன முடிவு உண்டாகும்? நமக்கு என்ன முடிவு உண்டாகும்? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவே கர்த்தராகிய இயேசுவை சார்ந்திருக்க போகிறோமோ, இல்லை என்றால் பரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவே கர்த்தரை சார்ந்திருக்க போகிறோமோ? நீங்கள் வசதியாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் ஞானமடைந்து உணர்வடைந்து அறிவடைந்து யோசனை அடைந்து உங்கள் இதயத்தை நீங்கள் நல்வழியில் நடத்துவீர்களேயானால் அதுவே உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். ரொம்ப முக்கியம். ஒரு அம்மா கேட்குறாங்க, எங்கள் ஜனங்களெல்லாம் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு பழைய சம்பாத்தியமெல்லாம் திரும்ப வருமா? நாங்கள் இழந்த போன சொத்தெல்லாம் எங்களுக்கு வருமா? எங்கள் ஜனங்கள் மத்தியில் நாங்கள் கௌரவமாக இருப்போமா? அதெல்லாம் வேதம் சொல்லாது. நீ மனுஷனாக இருப்பாய், அதைத்தான் வேதம் சொல்லும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருக என்று சொன்னால் அவருடைய மகா மேன்மையின் கிருபையின் ஐஸ்வர்யம் தான் நமக்கு உண்டாகும். இப்போ பிற்காலங்களிலே என் மனச்சாட்சியிலே சூடுண்ட நான் பொய்யனாகி அவரை நம்பி வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகி உங்களை நான் வஞ்சிக்கும்படியாக அழுது புலம்பி கண்ணீர் வடித்து பொய் சொல்லி நீங்கள் அணிந்திருக்கிற ஒரு தங்க நகையில் ஒன்றை கலத்தி எனக்கு கொடுங்கள் என்று நான் அவதரிக்கிறேன். நடக்குது. செயின் ஸ்நாச்சஸ் நடக்கிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்க வேண்டுமையானால் வசனம் என்ன சொல்லுகிறது? சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசு உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து அவரை பற்றி விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆகையினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுங்கள். நான் ஒருவேளை வஞ்சிக்கிற ஆவி உடையவனாக இருந்து உங்களை வஞ்சிக்கலாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நான் பிசாசுக்கும் ஊழியம் செய்யலாம். பிசாசிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிற நான் பிசாசு சுபாவத்தை உடையவனாய் வாழ முடியும். யாரெல்லாம் ஒத்துக்கொள்ளப் போகிறீர்கள்? பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிற நீங்கள் பிசாசின் சுபாவத்தோடு வாழவும் முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவன் என் ஜனம் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, அவர்கள் என்னை விரும்பவும் இல்லை, ஆகவே நான் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். ஏன் விட்டுட்டார் தெரியுமா? அவர் கட்டாயப்படுத்துகிற தேவனே அல்ல. மகனே உன் இருதயத்தை எனக்கு எடுத்துக்கொண்டேன் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டார். ஆகவே இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் உண்மையாய் செவிசாய்க்க அழைக்கப்படுகிறீர்கள்.
அப்ப அவருடைய சத்தத்தை கேட்க வழி என்ன? சில பேர் சொல்றாங்க, நான் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டேன். அதுக்கு ஆதாரம் என்ன? நான் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டேன். அதற்கு ஆதாரம் என்ன என்றால், நீங்கள் அவரிடத்தில் சென்று, இயேசுவே, நான் உடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன், உண்மையாய் என் செவியை உடைய சத்தத்திற்கு சாய்க்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது அவர் பேசுவாரே, ஆனால் நீங்களே ஆதாரம். புரியுமா? சிலர் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ள போகும்போது, மகனே கலங்காதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற மெல்லிய சத்தத்தை நான் கேட்டேன். என் சிரசு முதல் கால் வரையிலும் ஒரு குளிர்ந்த ஒரு ஆவி ஊற்றப்பட்டது. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை. வஞ்சிக்கப்பட்டு போவது உண்மை. அவருடைய சத்தத்தை கேட்காமலே, அவருடைய அபிஷேகத்தை பெறாமலே இப்பொழுது நான் உங்களை வஞ்சிக்க முடியும். கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், உன்னை குறித்து சொல்லுகிறார். நீங்களும் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? உண்மையிலேயே கர்த்தர் தான் பேசுறாரு. அப்பா, பாஸ்டர் எவ்வளவு பரிசுத்தமான பாஸ்டர், கரெக்டா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்றார், என்னத்தான் சொல்றாரு. கலங்குகிறாய். யாரெல்லாம் நான் கலங்கலைன்னு சொல்ல போறீங்க? கலக்கம் இல்லாத யாருமே கிடையாது. இதுதான் வஞ்சிக்கிற ஆவி, பிசாசின் உபதேசம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சொன்ன உடனே இவங்கள அப்படியே மிரண்டு போயிடுறது. ஐயோ, நம்ம செஞ்ச தப்ப சொல்லிடுவாரோ. ஓ ஆமென் ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே சபை மக்கள் எல்லாம் அப்படியே வெளியிலேருந்து பார்த்தாங்கன்னா அது ஆவியான சபை, அனலுள்ள சபை, அக்னிமயமான சபை. ஆனால் வேலை என்ன நடக்கு தெரியுமா? ஏன் மூலமா வஞ்சிக்கிற ஆவி உங்களெல்லாம் வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதா புரியலையா? அவர் சொல்லாததை நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களை பற்றிய தகவல்களை உங்கள் நண்பரிடத்திலோ உங்கள் அண்டை வீட்டாரிடத்திலோ கேட்டு அந்த தகவலை நான் அப்படியே சொல்லுவேன். கர்த்தரை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அடித்து சொல்லுவேன். பிற்காலங்களிலே மனச்சாட்சியில சூடுண்ட பொய்யர்கள் தங்கள் மாயத்தினாலே உங்களை வஞ்சிப்பார்கள், பிசாசின் உபதேசங்களை சொல்லுவார்கள். நீங்கள் அவைகளுக்கு செவிகொடாமல், விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல், நீங்கள் உண்மையா என் சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களேயானால் நீங்கள் மேன்மையாய் வாழ்வீர்கள். மூத்த விசுவாசிகள்ல சில பேர் என்ன செய்யறதுன்னா, சில பிள்ளைகளுக்கு போய் ஜோசியம் சொல்றது, குறி சொல்றது, சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றது. அவங்க என்ன நினைக்கிறது? ஏ அப்பா, இந்த அம்மாட்ட கர்த்தர் அப்படியே வாசம் பண்ணுறாரு. அவர்கிட்ட வாசம் பண்ணுகிற கர்த்தர் உங்கள்கிட்ட வாசம் பண்ண மாட்டாரா? அவர்கிட்ட பேசுகிற கர்த்தர் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? இப்படிப்பட்ட பிற்காலமாகிய இக்காலம் 1 தீமோத்தேயு 4:1 சொல்லப்பட்டிருக்கிற பிற்காலமாகிய இக்காலத்திலே மனசாட்சியில சூடுண்ட பொய்யன், மாயத்தினாலே ஜனங்களை வஞ்சிக்கிறவன், பிசாசுகள் உபதேசத்தை சொல்லுகிறவன் இருக்கிறான். அவனுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகும் காலம் வரும், அது வந்திருக்கிறது. ஆனபடியினாலே நீயோ என்றால் என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இப்போ பாஸ்டர்களும் எப்படின்னா, அவர் என்ன பாடுவார், பிரசங்கம் பண்ணுவார், வேற எதுவும் சொல்ல மாட்டார். அவருக்கு அந்த வரமெல்லாம் இல்லை போலுக்கு. அவர் ஒரு ஆர்டினரி பாஸ்டர், அவருக்கு ஒரு கிருபையும் இல்லை. ஏதோ கத்துவார், பேசுவார், பாடுவார், அவ்வளோதான். அவர்கிட்ட ஒரு கிருபையும் இல்லை. ஆஹா, என் ஜனங்கள் மத்தியில் எனக்கு கனவீனமாக இருக்கிறதே, கனம் வேண்டுமே, மேன்மை வேண்டுமே, அவர்கள் மூலமாக என் ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டுமே என்று சொல்லி நான் என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்லாதவர்களையெல்லாம் சொன்னதாக சொல்லுவேனேயானால் நான் வஞ்சிக்கிற ஆவி உடையவன். தெளிவடையுங்கள், பக்குவப்படுங்கள், சிந்தியுங்கள், யோசியுங்கள்,
சில விசுவாச பிள்ளை இருக்காங்க, என்னை பற்றி கர்த்தர் ஏதாவது கூட சொன்னாரா அப்படின்னு கேட்டா, இல்லை ஒன்றும் சொல்லலைன்னு சொன்னால் இவர் எங்கே ஜெபம் கூட பண்ண மாட்டார் உங்களுக்கு, இவருக்கு ஒரு கிருபையும் இல்லை உங்களுக்கு. ஐயோ இப்படி கேட்டாங்களே கேள்வின்னு சொல்லி நான் உடனே ஆமாம் சொல்லியிருக்கார், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். இது ஒரு பதில். கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார், ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன். நீங்கள் மண்ணுக்கு திரும்பின பிறகுதான் நான் சொல்லுவேன். ஐயா வீட்டில் உட்கார்ந்து 1 தீமோத்தேயு 4:1 அருமையாய் வாசியுங்கள். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார், பிற்காலங்களிலே மனச்சாட்சியில சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகள் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள். நீயோ வந்தால் விசுவாசத்தை விட்டு விலகாமல் என் சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுக்க ஆயத்தப்படு. உன் ஆவி பிரியும், நீ மண்ணுக்கு திரும்புவாய், உன் யோசனைகள் அழியும். அதற்கு முன்பாகவே நீ யோசனை செய். யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப பிற்காலங்களிலே வஞ்சிக்கிற ஆவி எப்படி வேலை செய்யும்? பிற்காலங்களிலே இக்காலங்களில் இருக்கிற என் மூலமாகத்தான் வேலை செய்யும், என் மூலமாக உபதேசிக்கும். கர்த்தர் சொல்லாதவைகளை சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி கேளாத சத்தத்தை சொல்லி வியாக்கியானம் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே 1 தீமோத்தேயு 4:1 அக்காலங்களிலேயே கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். ஒன்று சாமுவேல் 12வது அதிகாரம் 21வது வசனம். விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. பழைய ஏற்பாட்டிலே 354வது பக்கம். சில வஞ்சிக்கிராவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், நீங்களோ விலகி போகாதிருங்கள். அதோட தொடர்ச்சியை நீங்கள் கவனிக்க வேணும். நீங்களோ விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. விலகி போகாதிருங்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போகாதிருங்கள். ரட்சிக்க மாட்டாதது பிரயோஜனமற்றது, வீணானவைகளை பின்பற்றாதிருங்கள், வீணானவைகளை பின்பற்றாதிருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்று உண்டு என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கர்த்தரை தேட வேணும். வரல்ல சொல்லாமா? அது கட்டளை நமக்கு. கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நினைக்கவாலும் செய், யோசிக்கவாலும் செய். எவ்வளவு கிருபையுள்ள தேவன். அப்ப ஒரு கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை சபை கூட விட்டுவிடக்கூடாது. இப்பொழுது ஞாயிறு தொடங்கி மறு ஞாயிறு வரையிலும் ஆங்காங்கே கூட்டங்கள் நடக்கிறது. காலை இரவு மதியம் மாலை இரவு கூட்டங்கள் நடக்கிறது. வசனம் சொல்வதை கவனியுங்கள். வஞ்சிக்கிராவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், நீங்கள் விலகி போகாதிருங்கள். பிரயோஜனமற்றதும், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதமாய் இருக்கிற வெட்டி வேலைகளை செய்யாதிருங்கள். ஒரு லெக்சர் அவர் இடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனதுக்கு பின்பாக மற்ற கூட்டங்கள் எல்லாம் ஆங்காங்கே நடக்கிறது, அவைகளுக்கெல்லாம் நான் செல்ல வேண்டுமா, செல்லாதிருக்க வேண்டுமா, அது நல்லதா கெட்டதா என்று சொன்னார். நீங்கள் எல்லா கூட்டங்களுக்கும் போகலாம், எல்லோருடைய செய்திகளையும் கேட்கலாம். அவற்றுக்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விட்டுவிடாதிருக்க வேணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. 6 நாட்களும்
நீ வேலை செய்யலாம். 7வது நாள் உன் தேவனாய் கர்த்தருக்குரிய பரிசுத்தமான நாள், ஓய்வு நாள். பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை நாள். இன்று உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை என்ன என்று கேட்டால், நீங்கள் எங்கும் அலைய வேண்டாம். அலைகிறவர்கள் இருக்கிறார்கள். தினமும் காலையில வேதத்தை வாசிக்க வேணும், மாலையில வேதத்தை வாசிக்க வேணும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் 3 வேளை வேதத்தை வாசிக்க வேணும், 2 வேளை ஜெபிக்க வேணும், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேட வேணும். இவைகளை செய்தால் போதும். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றாதீர்கள். அவைகள் வீணானவைகளே. ஏன்? வஞ்சிக்கிற ஆவிகள். அக்கினி அபிஷேகம் கூட்டங்கள். அக்கினி இல்லை, அபிஷேகம் இல்லை என்று சொல்லவில்லை. அக்கினி அபிஷேகம் என்ற பெயரிலே உங்களை வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தீர்க்க தரிசன ஊழியங்கள், பிசாசுங்கள் உபதேசங்களை உடைய தீர்க்க தரிசன ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஊழியங்களுக்கு எதிரி அல்ல நான். நீங்கள் ரட்சிக்க மாட்டாததும் பிரயோஜனமற்றதுமான வீணானவைகளை பின்பற்றாமல் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உங்கள் சபையிலே உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் ஊழியன் மூலமாய் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் உண்மையாக செவிசாய்த்தால் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆகவே சிலர் எப்படி, புதன்கிழமை நமக்கு ஒரு ஸ்பெஷல் கன்வென்ஷன் இருக்கிறது, அதற்கு நீங்கள் கலந்து கொண்டே ஆக வேணும் கட்டாயமாக. எல்லாரும் லீவ் போட்டு வந்துருங்க. கிடையாது. கட்டளை என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய சத்தத்தை கேட்பேன் என்ற யோசனையோடு, அறிவோடு, உணர்வோடு, புத்தியோடு உண்மையாய் அவர் சத்தத்திற்கு செவிகொடுத்தால் அவர் உங்களை மேன்மை வைப்பார். மற்றபடி நடக்கிற எல்லாமே ரட்சிக்க மாட்டாததும் பிரயோஜனமற்றதும் வீணானவைகளும். போக திராணி இருக்கிறவங்க போங்க, வசனத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. வீணானவைகளை பின்பற்றாதிருங்கள், அவைகள் வீணானவைகளே. சங்கீதம் 119:13, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீணானவைகளே, வீண் சிந்தனைகளை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். என் யோசனையின்படி நான் நடக்கப் போவதில்லை. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன். ஏனென்றால் உம்முடைய வேதம் என் கால்களுக்கு என் பாதைக்கு. சங்கீதம் 119:105 படி வேதம் உங்களுடைய கால்களுக்கு தீபமாகவும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறபடியினாலே வீணானவைகளை பின்பற்றாமல் வீண் சிந்தனை கொள்ளாமல் நான் எப்பொழுதும் உமது வேதத்தில் பிரியப்படுவேன். அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் பிரியப்படுவேன் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து, கர்த்தர் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். ஆமென். ஆகவே இந்த வேத வசனத்தின்படியாக இந்த வேதத்திலே பிரியப்படுவது என்றால் கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் தான் உங்களோடு பேச போகிறார். கவனிக்கலாமா? இந்த பிசாசின் உபதேசங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் தப்பிக்கொள்ள வேண்டுமேயானால் வேத புத்தகத்தை வாசிக்க வேணும். இந்த வேத புத்தகத்தை வாசிப்பது நீங்கள் கர்த்தரோடு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, நீங்கள் ஜெபிப்பது, கர்த்தரோடு பேசுவது, வேதத்தை வாசிப்பது, கர்த்தர் உங்களோடு பேசுவது. அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாக செவி கொடுத்தால் அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆனபடினாலே வீண் சிந்தனைகள் வேண்டாம். என் வேதத்தின் மேல் நான் பிரியமாயிருப்பேன். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1 வசனத்தில், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
என் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் நீ விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பாய், அலைபாய மாட்டாய். அப்ப அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வழி என்ன? அவருடைய சத்தத்தை எங்கே கேட்பது? அவருடைய வேதத்தின் வழியாகத்தான் நீங்கள் அவர் சத்தத்தை கேட்க முடியும். நீங்கள் ஜெபிப்பது அவரோடு பேசுவது, அவருடைய வேதத்தை வாசிப்பது அவர் உங்களோடு பேசுவது. வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இப்பொழுது எத்தனை பேருக்கு ஒரு 50 வசனங்கள் மனதில் இருக்கிறது? 50 வசனங்கள், 40 வசனங்கள், 30 வசனங்கள், 20 வசனங்கள், 10 வசனங்கள், ஒரு வசனம். நான் அடிக்கடி நினைக்கக்கூடிய ஒரே ஒரு வசனம் ரோமர் 8வது அதிகாரத்தின் 28வது வசனம். ரோமர் 8:28, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், அவர்கள் மேன்மையாய் வாழ்வார்கள். இந்த வேத வசனம் உங்களுடைய கால்களுக்கு தீபம், உங்களுடைய பாதைக்கு வெளிச்சம் என்று சொன்னால், வேதம் முதலாவது எங்கே கொடுக்கப்பட்டது? மோசே இடத்திலே கொடுக்கப்பட்டது. முதலாவது கொடுக்கப்பட்ட வேதம் மோசேயுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள். அந்த கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு உபாகமம் 28 முதலாவது வசனம், உபாகமம் 28 முதலாவது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்க உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஏனென்றால் சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விலகி போகாதீர்கள், மற்றபடி பிரயோஜனமற்ற ரட்சிக்கப்பட மாட்டாதமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே, வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுவீர்களேயானால் அந்த வேதம் தான் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான், ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். இன்றைக்கு இந்த உலகத்திலே அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட், இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி என்ற தொழில்நுட்ப துறையிலே சம்பாதிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்திருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு அதி மேதாவித்தனமான நுண்ணறிவு ரோபோட் ஒன்று வந்திருக்கிறது. அது 1 மணி நேரத்தில் 1 கோடி புத்தகங்களை படிக்குமா. 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே மணி நேரத்தில் செய்து முடிக்குமா. அதனால இன்று எல்லாருக்கும் என்ன வந்திருக்கிறது? அமைதியின்மை வந்திருக்கிறது. சரி, அவருக்கு செவி கொடுக்கிறவன் நிற்கணும் என்று வாசம் பண்ணி வரப்போகிற ஆபத்திற்கு பயப்படாமல் இருக்க வேண்டுமேயானால் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பது என்ன என்றால், மோசேயுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட முதல் வேதமாகிய 10 கற்பனைகளிலே, 10 கட்டளைகளிலே, 10 நியமங்களிலே, அந்த பிரமாணத்திலே பிரதானமான வாக்கியம் எது? என்னையன்றி அவரால் என்று ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்லுகிறார், என்னால என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு சொல்லுகிறார். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? உம்மையன்றி வேறே தேவர்கள் எனக்கு இல்லை என்று நீ சொல்லுவாயா? என் ஜனமே, என் சத்தத்திற்கு செவி கொடுக்க மறுக்கிறாயே, நீ என்னை விரும்பவில்லையே, உன் இருதயத்தை நான் உன் கடிதத்துக்கு விட்டுவிட்டேனே, நீ யோசனையிட்ட ஜாதியாக மாறி போனாயே, உன் இருதயத்தை மென்மைப்படுத்த வழியிருந்தா நீ என் சத்தத்திற்கு செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. இந்த பூமியிலே ஆபத்து பெருகும், அமைதியின்மை பெருகும். ஆனாலும் உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாக செவி கொடுப்பாயானால் விக்கிரமின்றி ஆபத்துக்கு பயப்படாமல் வாசம் பண்ணி அமைதியாக இருப்பாய். அப்ப ஆபத்திற்கு பயப்படாமல் விக்கிரமின்றி அமைதியாய் வாசம் பண்ணும்படிக்கு 1 நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவன் அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அப்ப அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பதிலே முதலாக கொடுக்கப்பட்ட வேதாகமாகிய 10 கட்டளைகளிலே, 10 கற்பனைகளிலே பிரதானமான முதலாவது கற்பனையில் நீங்கள் சொல்லுங்கள், உம்மையன்றி வேறே தேவர்கள் எனக்கு இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்களேயானால் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகள் உபதேசங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க போவதே இல்லை. என் தேவனாய் கர்த்தர் என்னோடு பேசட்டும். நான் பேசி நீங்கள் அவர் சத்தத்தை கேட்பது நல்லதா? அவர் உங்களோடு பேசி அவர் சத்தத்தை நீங்கள் கேட்பது நல்லதா? நான் இடைத்தரகன் தேவையில்லை, நான் மத்தியஸ்தன் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரதானமான மத்தியஸ்தர், அவரே பிரதான மேய்ப்பர், அவரே பிரதான ஆசாரியர், அவரே பிரதானமான மத்தியஸ்தர். ஆகவே யோவான் 10வது அதிகாரத்தின் 27வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். அவருடைய ஜனங்களாகிய நீங்கள், அவருடைய மந்தையின் ஆடுகளாகிய நீங்கள் இயேசுடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பீர்களேயானால் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற நீங்கள் விக்கிரம் என்று வாசம் பண்ணுவீர்கள், எந்த ஆபத்திற்கும் பயப்படாமல் அமைதியாயிருப்பீர்கள். ஒரு அல்ல சொல்லாமா? அப்ப நீங்கள் அமைதியாய் வாசம் பண்ண, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வாஞ்சித்தால், வேதம் உங்களுடைய கால்களுக்கு தீபமாய் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்க நீங்கள் விரும்பினால், வேதத்தில் பிரதானமாய் சொல்லப்பட்ட முதலாவது வேத வசனம், உம்மையன்று எனக்கு வேறே தேவர்கள் இல்லை, நீரே என் தேவன், நீர் போதும் எனக்கு, உம்மையன்றி நான் வேறு யாரை வணங்க மாட்டேன். ஆகவேதான் 2வது வசனம் என்ன? யாதொரு விக்கிரகத்தையோ யாதொரு சொருவத்தையோ நீ உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். சரியா? ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் வாழ வேணுமே. ஆபத்து பெறுகிறதே. ஆக வேதம் என்ன சொல்லுகிறது? விக்கினம் என்றால் ஆங்கில வார்த்தை டிசாஸ்டர், பேரழிவுகள். விக்கினம் என்ற வார்த்தைக்கு டிசாஸ்டர் என்ற ஆங்கில வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த டிசாஸ்டர் என்று சொன்னால் அது ஒருவேளை பூகம்பமாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சியினால் உண்டாகக்கூடிய எரிமலை வெடிப்புகளாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், பூமி இரண்டாக பிளக்கலாம். இப்படிப்பட்ட டிசாஸ்டர் எல்லாம் உண்டானாலும், விக்கினங்களாக உண்டானாலும் நீங்கள் ஆபத்துக்கு பயப்படாத அமைதியாக வாசம் பண்ண வேண்டுமேயானால் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்தில் பிரதானமாய் சொல்லப்பட்ட சத்தம், என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பிற்காலங்களில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் எழும்புவார்கள், அவர்கள் உன்னை வஞ்சிப்பார்கள், அவர்கள் பிசாசுக்கு ஊழியம் செய்வார்கள், உபதேசம் செய்வார்கள். நீயோ வந்தால் என் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடு என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ இன்றைக்கு வந்திருக்கு இந்த ரோபாட்ஸ் அநேக அழிவுகளை சந்திக்க போவது உண்மை. அதில் பிரதானமானது நம்முடைய கரங்களிலே சிப் வைக்க போகிறது உண்மை. ஸ்மார்ட் கார்டு, பெட்ரோல் கார்டு, ஃபேமிலி கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரூம் கீ எல்லாவற்றிலும் ஸ்மார்ட் வந்து விட்டது. நம்முடைய சரீரத்தில் மாத்திரம் வரவில்லை. இதற்கு காரணம் யார்? இது எப்படி வந்தது? இந்த பூமியிலே கர்த்தர் எல்லாவற்றும் உண்டு பண்ணினதை போல இந்த பூமியின் மையத்திலே ஒரு பெரிய காந்த விசையை வைத்திருக்கிறார். அந்த பூமியின் மையத்தில் வைத்திருக்கிற காந்த விசை நிமித்தமாய் பூமியில எல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த பூமியை சுற்றிலும் சகல கோள்களும் அதன் வழியிலே எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தன் பாதையில சுற்றி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காந்த புலத்தினால் நடக்கக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமையினால் இயங்கக்கூடிய இயக்கங்களாகும். யாருக்கெல்லாம் புரியுது? இப்போ இந்த காந்தத்தை அந்த பூமியில வைத்த கர்த்தர் ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன், அவன் யார்? காந்தத்தை கண்டுபிடித்தவர் யார்? மேக்னஸ் என்ற ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன். அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காந்தக்கல்லின் அடிப்படையிலே தான் மார்க்கோனி என்ன செய்தார்? ஒலி அலைகளை மின்காந்த அலைகளாக மாற்றி ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு பிரயாணப்படும்படியான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். அதை அனுபவித்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அப்படியே அது பரிமாணமாகி வளர்ந்து 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 இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற படிப்பு வரையில் வளர்ந்திருக்கிறது.
அவரால் என்று ஒன்று நடக்கவில்லை. நீங்கள் வென்றால் உண்மையன்று எனக்கு வேறு தேவனே இல்லை, நான் உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளை என்று சொல்லி நீங்கள் உண்மையோட சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இந்த பூமியிலே விக்கிரம் என்று வாசம் பண்ணி எந்த ஆபத்துக்கும் பயப்படாமல் அமைதியாக வாழ முடியும் என்பது வேதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஞானமான வார்த்தைகள். அப்ப ஆடுமைக்கன் சிறுவனாகிய மேக்னஸ் மூலமாக, ஒரு மேய்ப்பனின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த காந்தக்கல் இன்றைக்கு எல்லோருக்கும் அமைதியின்மையை கொண்டு வந்திருக்கு என்று சொன்னால் அவரால் என்று இந்த பூமியில் ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. அவர் அனுமதிக்கிறார். மோசேயின் காலத்தில் ஏன் கைபேசிகள் வரவில்லை? மோசேயின் காலத்தில் ஏன் இன்டர்நெட் வரவில்லை? மோசேயின் காலத்தில் ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரவில்லை? பிற்காலங்களிலே இக்காலங்களிலே வாழ்ந்திருக்கிற நாம் இவைகளை காண்கிறோம் என்று சொன்னால் அக்காலத்திலேயே தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், எதுவும் வளரும், எப்படி வளரும் நான் அனுமதிக்கும் போது. ஆனால் நீ வென்றால் என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்கவே கூடாது. நீ என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், உனக்குரிய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நீண்ட பிரயாணம் இது. ஆகவே இவ்வளவு நவீன வசதிகள் வந்திருந்தாலும் ஜனங்கள் என்ன செய்கிறதில்லை? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் தங்கள் இதயத்தை கடமைப்படுத்தி உணர்வில்லாமல் தங்கள் யோசனைப்படி நடந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாளிலே ஜனங்களுடைய ஆவி பிரியும். அவன் ஆவி பிரிவதற்கு முன்னதாகவே ஆவியான தேவன் எச்சரிக்கிறார், எவன் என் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்கிறானோ அவன் விக்கினம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று சொன்னால் அவருடைய சத்தம் தான் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, அவருடைய வசனம் தான் சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வேதமே உங்கள் பாதைக்கு தீபம், உங்கள் கால்களுக்கு தீபம், உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை கேட்டாலும் பரிசுத்த வேதாகமத்தின்படி பிரசங்கிக்கப்படுகிறதா? இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவமா? வேதத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்படியாக நீங்கள் அவரிடத்திலே உள்ள தொடர்பை பெருக்கிக் கொள்ள அழைக்கப்படுது. பெருக்கிக் கொள்ளலாமா? பெருக்கிக் கொள்ளலாமா? யாருக்கெல்லாம் விருப்பம்? யாருக்கெல்லாம் விருப்பம்? எல்லாரும் சொல்லுங்க. வேத புத்தகம் நம்முடைய கரத்தில் கொடுப்பதற்கு முன்னதாகவே மோசேயின் கரத்தில் கொடுக்கப்பட்ட வேதம், முதலாவது வேதம், என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்கள், நீரன்றி இந்த பூமியில எனக்கு யாரும் கிடையாது, உடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். இப்ப இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிற உங்களை தேவனாய் கர்த்தர் இப்போதே அறிகிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் அவருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் பிரியப்படுங்கள். அவர் தமக்கு சித்தமானால் அவர் உங்களோடு பேசுவார், அதையும் நீங்கள் உங்கள் காதுகளினாலே கேட்பீர்கள். எல்லாருமே முழங்கால் படியுங்கள்.